கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் உண்டுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சங்கீதம் 113:7 சொல்லப்பட்டபடி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமாங்க, எல்லாரும் உங்களை மட்டம் தட்டிட்டு இருக்காங்களா? நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னத்துக்கும் நீ லாய்க்கு இல்ல, அப்படியெல்லாம் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு நற்செய்தி சொல்றாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை உலகமே மட்டம் தட்டிட்டு இருக்கலாம், உங்க குடும்ப உறவினர்கள் உங்களை மட்டம் தட்டிட்டு இருக்கலாம். இப்படிதான் தாவீதையும் பார்த்தாங்க, இப்படிதான் யோசேப்பையும் பார்த்தாங்க. யோசேப்ப ஒரு குழியில தள்ளுனாங்க சொந்த சகோதரர்களை, ஆனா ராஜாவாக தேவன் நியமித்தார். அதே போல தாவீத ஒரு சிறியவனா பார்த்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரா பார்த்தாங்க. ஆனா சாமுவேலோட கண்களுக்கு தேவன் அவர் ஒரு ராஜாவாக அனாயிண்ட் பண்ண காமிச்சாரு. ஆமாங்க, இன்றைக்கு உங்களை தேவன் உயர்த்த உண்மை உள்ளவரா இருக்காரு. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை உயர்த்துவதர் எனக்கு லேசான காரியம். நீங்க இயேசு முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க உங்க கண்களால பார்த்து உங்களை சுற்றி உள்ளவர்கள் அதை அதிசயமாக காண்பார்கள். God bless you.